இந்தியால இல்லங்க. வேற ஒரு கண்ட்ரிலருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஜேம்ஸ் டி மேன்கன் அப்படின்றவரால கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஒரு டெக்னிக். சரிங்களா? இந்த டெக்னிக்குக்கு பேரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு பேரு. இந்த சுவிட்ச் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்விட்ச் வேர்ட் ஆமாங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், ஏற்கனவே தெரியுங்க. சில வார்த்தைகளுக்குள்ள எனக்கு தெரியுங்கன்னு நீங்க நெனச்சிருக்கலாம். சிலருக்கு ஸ்விட்ச் வேர்டா? அப்பன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தாங்க இந்த வார்த்தை கேள்விப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்றவங்களாவும் இருக்கலாம். இப்ப நமக்கு வந்து கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க அதுல காதுல கேட்டுட்டு இருக்கீங்க. இது கான்ஷியஸ் மைண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாரி ஒவ்வொருத்தருக்குமே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்புட்ன்னா, நம்ம பல பதிவுகள் இதுவரையிலும் பொறந்ததுலேருந்து நம்ம பல நினைவுகள், பல பதிவுகள், பல விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லங்க. அதெல்லாம் பதிஞ்சிருக்கு பாருங்க. ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. இப்ப எப்படி சொல்லலாம்னு கேட்டா, இப்ப நீங்க YouTubeல ஒரு வீடியோ பார்க்குறீங்க. உங்க மொபைல்ல தெரியுது, சவுண்ட் கேட்குது, வீடியோ பார்க்குறீங்க இருக்கு. இதே நீங்க டவுன்லோட் பண்ணிறீங்க. இதே வீடியோவ நீங்க டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு, நீங்க YouTube ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க டவுன்லோட்ல போயிட்டு வீடியோ பிளேயர ஓப்பன் பண்ணி நீங்க வீடியோ ப்ளே பண்ணா இருக்கும். அது உங்க மொபைல்ல இருக்கு. இப்ப பார்க்குற எல்லாமே YouTubeல பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்க டவுன்லோட் பண்றீங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்றீங்க. ஒரு சில கேஷ் மெமரில போய் ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் நம்ம அத கிளியர் பண்றோம். இந்த மாரிலாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம கான்ஷியஸ் மைண்டும், சப்கான்ஷியஸ் மைண்டும். நம்ம பொறந்ததுலேருந்து எவ்வளோ வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் நடந்து வந்திருப்போம், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம நினைவுகள்ல இருக்கான்னு கேட்டா இல்ல. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நினைவுகள் இருக்கு. ஆனா கேஷ் மெமரி மாரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாம உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அத வெளியில கொண்டு வர முடியல. எப்படி வந்து மொபைல்ல கேஷ் மெமரி திரும்ப கொண்டு வர முடியாதோ, அதே மாரி உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. சரி, ஆக மொத்தத்துல நமக்கு தெரிஞ்சோ, நமக்கு தெரியாமலோ எவ்வளோ விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வச்சிருக்கோம் பாருங்க. அதுதான் நமது வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது எப்படிங்கன்னு கேட்குறீங்களா? இப்ப பணம் சம்பாதிக்கிறது ஈஸியா கஷ்டமான்னு கேட்டா, ஒரு சிலர் ஈஸிம்பாங்க. ஒரு சிலர் கஷ்டம்பாங்க. ஒரு சிலர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா ஈஸிம்பாங்க. ஒரு சிலர் ஹார்ட் ஒர்க் பண்ணா தாங்க பணம் கஷ்டம், பணம் கிடைக்கும்பாங்க. ஒரு சிலர் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பணம் எங்கெங்க கிடைக்குது, பத்துற அளவுக்கு தேவையான அளவுக்கு பத்த மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்கன்னு கேட்டா, நம்ம சமுதாயம், நம்ம குடும்பத்தில இருக்கிறவங்க, நமக்கு அனுபவங்கள்ல ஏற்பட்ட எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. அதான் நம்ம வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியுது அப்படின்னு கேட்டா, எமோஷனான ஃபீலிங்ஸ்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியுது.